ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பிரணவ் ஃப்ரம் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேஜர் கன்ஃபியூஷன் இந்த டைம்ல இருக்குங்க. எந்த லேப்டாப் சூஸ் பண்றது அப்படின்னு தான். இப்போ என்ன பிராண்ட் சூஸ் பண்றது, எந்த ஸ்பெக்ல எடுக்கிறது அப்படின்னு சொல்லி மேஜரா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். உங்க கோர்ஸுக்கு எந்த லேப்டாப் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனா தாங்க இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம வந்து 3 கோர்ஸா நம்ம பிரிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங், செகண்ட் வந்து கோடிங், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர் நம்ம இன்ஜினியரிங்லேயே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க, அவங்களுக்கு தனியாக ஒரு லேப்டாப் பிரிக்கலாம். அண்ட் தேர்ட் வந்து ஆர்ட் அண்ட் சயின்ஸ். ஸோ இந்த 3 கோர்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரி லேப்டாப்ஸ் போகலாம்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போம். இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேசிக்கா என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, i5 11th ஜென் ஆர் 12th ஜென் ப்ராசர் இருக்கணுங்க, 8GB RAM அண்ட் 512GB SSD. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அதாவது AutoCAD, Revit இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு 2GB கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தாலே நல்லா இருக்கும். ஆனா இப்போ வந்து கரண்ட் சினாரியோல மார்க்கெட்ல வந்து 4GB கார்டே வந்து நம்மளுக்கு பிரைசிங் கம்மியா கிடைக்குது. ஸோ நீங்க வந்து ஒரு 4GB கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிற மாடலா நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலேஜ் டைம்க்கு அப்புறம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது கேம்ஸ் ஆடணும் அப்படின்னா கூட ஒரு நல்ல FPSல சாட்டிஸ்ஃபைங்கா நீங்க விளையாடலாம். இதுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்க லேப்டாப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசூஸ்ல i5 11th ஜென் 8GB 512GB RTX 2050 கிராஃபிக்ஸ் கார்டோட டஃப் லேப்டாப் தான் நம்ம சஜஸ்ட் பண்றோங்க. எதனால வந்து RTX 2050 அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 4GB கார்டில் மினிமமா வந்து GTX வெர்ஷன்ல வருது. பட் RTX வெர்ஷன் 2050க்கும் GTXக்கும் ஜஸ்ட் ஒரு 3000 rupees தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ RTXா போயிட்டோம்னா NVIDIAல இருந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது NVIDIA கேன்வாஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறதுனால RTX கார்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். இந்த மாதிரி மாடல்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஸ்கிரீன் இருக்கும் அண்ட் கூலிங் சிஸ்டம்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கேமிங் விளையாடும் போது ஹீட்டிங் அவ்வளோவா இருக்காது அண்ட் நம்மளுக்கு ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் ரேட் நல்லா இருக்கனால நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். இது வந்து நான் ஏசூஸ் டஃப்ல சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நம்ம ஹெச்பில போனோம்னா ஹெச்பில விக்டர்ஸ் அப்படிங்கிற மாடல்ஸ்ல இருக்கு. விக்டர்ஸ் மாடல்ஸ்ல உங்களுக்கு வந்து 1650 கார்ட்ஸோட உங்களுக்கு 52,000 53,000ல இருந்தே ஸ்டார்டிங்ல இருக்கு. ஆனா ஏசூஸ்ல RTX சீரிஸோட பிரைசிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 60 to 63,000ல வருதுங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர் எல்ஸ் ஒரு இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸ் பெருசா இருக்காது, ஆனா கோடிங் நிறைய பண்ணுவோம், அதாவது C++, ஜாவா, HTML இந்த மாதிரி நிறைய இதுல கோடிங் பண்ணுவோம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு i5 லேப்டாப் இருந்தா பெட்டரா இருக்கும். அதே மாதிரி தாங்க i5 11th ஜென் ஆர் 12th ஜென் 8GB ஆர் ப்ரிஃபரபிளி 16GB RAM இருந்தா இன்னமும் பெட்டரா இருக்கும். உங்களுக்கு ஒரு 512GB SSD இருந்தா கரெக்டா இருக்குங்க. இதுல என்ன உங்களுக்கு அடிஷனலா பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து Windows 11 ஒரிஜினலா இருந்தா பெட்டரா இருக்கும். அண்ட் MS ஆஃபீஸும் இருந்தா உங்களுக்கு லைக் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்க வந்து முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போகும்போது கூட உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி இருக்குங்க. இவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்க மாடல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெச்பில வந்து Ryzen 5 சீரீஸ்ல இருக்கிற மாடல்ஸ் தாங்க. இது வந்து என்ன ஸ்பெக் அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, Ryzen 5 5500 ப்ராசஸரோட 8GB RAM 512GB SSD விண்டோஸ் அண்ட் MS ஆஃபீஸ் இன்பில்ட்டா வந்துருதுங்க. இதுல வந்து நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 8GB இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து உங்க பட்ஜெட் ஒரு 47 48 அப்படி மாதிரி இருக்குன்னா அதுலேயே வந்து இது டோட்டலா முடிஞ்சிடும். இதுவே வந்து எனக்கு Ryzen வேண்டாம், அதாவது AMD ப்ராசஸர் வேண்டாம், இன்டெல் தான் வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம இன்டெல்ல i5 11 ஜென் ஆர் 12 ஜென் போனோம்னா 55 to 57 ரேஞ்சில் அது நம்மளுக்கு வருங்க. ஸோ நம்ம பட்ஜெட் தகுந்தபடி அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். நீங்க ஒரு கோடரா இருக்கீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கிராஃபிக் கார்டு யூசேஜ் அவ்வளவா இருக்கவே இருக்காது. ஃபுல்லா உங்களுக்கு வந்து RAM அண்ட் ப்ராசஸிங் பவர் மட்டும் தான் தேவை. ஸோ உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாத மாடல்ஸ் போனாலே உங்களுக்கு போதுமானது. இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. நீங்க வந்து ஒரு லா ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு சைக்காலஜி ஸ்டூடெண்ட், இல்ல இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து யூசேஜ் வந்து வெரி மினிமலா தான் இருக்கும். அதாவது உங்க அசைன்மெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க, வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல். உங்களுக்கு வந்து குரோம் யூசேஜ் அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து i3 ப்ராசஸரே போதுமானது. i3 11 ஜென் ஆர் 12th ஜென் வித் ஒரு 8GB RAM அண்ட் 512GB SSD இருந்தா பக்காவா இருக்கும். நீங்க என்ன பார்க்க வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து MS ஆஃபீஸ் அண்ட் விண்டோஸோட OS வந்து ஒரிஜினலா இருக்கணும். அதுவும் லைஃப் டைமா இருந்தா உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ இது ரெண்டு மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஸோ இந்த மாதிரி மினிமம் யூசேஜ் இருக்கவங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ற லேப்டாப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஏசூஸ்ல VivoBook சீரிஸ், இல்ல ஹெச்பில வந்து பேசிக் சீரிஸ் லேப்டாப்ஸ், அதாவது i3 சீரிஸ் லேப்டாப்ஸ் நீங்க போகலாம். உங்களுக்கு வந்து இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 38,000ல இருந்து 45,000 எல்லாமே அடங்குங்க. இது ஏன் பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, i3ல வந்து
12th ஜென் அந்த மாதிரி போனோம்னா நம்மளுக்கு ப்ரைஸ் எல்லாமே 42,000 பக்கம் வந்துருது. அதுவே வந்து 11th ஜென் போனோம்னா உங்களுக்கு 38,000 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஸ்பெக்ஸ் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நீங்க Ryzen 3 அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 36,000-37,000 உங்களுக்கு இருக்கும். அந்த ப்ராசரும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அது கூட நீங்க போகலாம். நீங்க வந்து கிராஃபிக் இன்டென்சிவ் சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே பெருசா யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிராஃபிக் கார்டு யூசேஜ் இருக்கவே இருக்காது. ஸோ பேசிக் லேப்டாப்ஸே உங்களுக்கு போதுமானது. அண்ட் நீங்க வந்து குரோம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிறப்போ ஒரு ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரேம் யூசேஜ் எக்ஸ்ட்ராவா இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ரேம் மட்டும் எக்ஸ்ட்ரா 8GB இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு அரௌண்ட் 1500 to 1800 rupees வரும். அவ்வளோதான். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குட் டு கோ. இப்போ வந்து நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன லேப்டாப் சூட் ஆகும்னு சொல்லி ஃபுல்லாக சொல்லியிருந்தோங்க. உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த நீட் இருக்கு, அதுக்கான லேப்டாப் எனக்கு வேணும், எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறப்போ நீங்க வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஸ்டோரோட லொகேஷன் லிங்க் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி டேரக்டா ஸ்டோருக்கு வந்து நீங்க சஜஷன்ஸ் கேட்டு உங்களுக்கு அந்த சொல்யூஷன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆர் எல்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ரீல்ஸா வேணும், கொஞ்சம் ஷார்ட்ஸா வேணும், ஒரு வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டோரோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க. அது கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய லேப்டாப்ஸோட ரீல்ஸ் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேப்டாப் கம்பேரிசன் வீடியோஸ், ப்ராடக்ட் நாலேஜ் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனி டவுட்ஸா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை பை.